ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமெண்ட்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம உளுந்து கஞ்சி செஞ்சோம் இல்லையா, அந்த உளுந்து கஞ்சியோட பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்க தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கான கருப்பு உளுந்து நான் சேர்த்துக்கிறேன். 250 கிராம் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அது ஃபுல்லாக சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு கரைஞ்சிடக்கூடாது. இது ரொம்ப ஸ்லோ குக்கிங்காக தான் பண்ணணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு, அரோமா எல்லாமே நல்ல விதத்தில் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி சேர்த்துட்டு கடாயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா கீழே உள்ளது மட்டும் செவந்து போயிடும், மேலே அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும். அதனால ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கருப்பு உளுந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த உளுந்து பவுடர் நீங்கள் வெள்ளை உளுந்தில் செய்யக்கூடாது. கருப்பு உளுந்தில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தான் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இடுப்பு வலி, முதுகு வலி, போனுக்கு எல்லாத்துக்குமே இந்த கருப்பு உளுந்து நமக்கு ரொம்பவே நல்லது. இதில் கஞ்சியாகவும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஆரல்ஸ் நம்ம களி மாதிரி கிண்டி கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது எங்கள் பாட்டி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. எங்கள் பாட்டி இப்படி தான் எப்போதுமே சாப்பிடுவாங்க. அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதுலேருந்து நானும் கற்றுக்கிட்டு இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இதை நல்லா இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 4 ஏலக்காயும் சேர்த்து இதையும் நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்களா, லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். தோல் எடுக்காத இந்த உளுந்து தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. தோல்லையும் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி கருப்பு உளுந்து வாங்கி, முழு உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு உளுந்து வாங்கி இதே மாதிரி பவுடர் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. இப்போ லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணதுனால இந்த மாதிரியான கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு அரிசி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த சாப்பாட்டு அரிசி உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சிகப்பரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, அந்த மாதிரியான கருப்பரிசி, அந்த மாதிரியான அரிசி கூட எடுத்துக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால ஒரு கைப்பிடி அளவு மட்டும்தான் எடுத்திருக்கேன். உளுந்து நிறையவும் அரிசி கொஞ்சமாகவும் இருக்கணும். அப்போ தான் அந்த உளுந்து களியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதேமாரி அரிசியும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். ஏன்னா அரிசி உடனே கரிஞ்சிடும். அதனால் ரொம்பவே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அரிசியும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிருக்கு. இதையும் நம்ம அந்த பிளேட்லேயே சேர்த்துக்கலாம். பிளேட்லேயே சேர்த்துட்டு இந்த உளுந்தும் அரிசியும் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வாட்டி வச்சுருக்கிற உளுந்து, அரிசி, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பவுடர் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கெட்டு போகாமல், பூச்சிகள் படாமல் இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரியான பவுடர் பதத்தில் இருக்கணும். ரொம்பவும் கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் மாவு மாதிரி இருக்கக்கூடாது, மைதா மாவு மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கோல மாவு பதத்தில் இருக்கணும். நீங்கள் கையால் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் இருக்கும். அப்போ தான் அந்த களி சாப்பிடும் போதும் இல்லை கஞ்சி வச்சு குடிக்கும் போதும் அந்த டேஸ்ட் இருக்கும். இதை உளுந்து பவுடரை வச்சு நான் எப்படி களி செய்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.